கிருஷ்ணா பாருங்கள், அவங்க அப்பா குளிக்கிறார். அது ஆனந்தமான குளியல். அவர் வாழ்நாள் இப்படி குளிச்சிருக்கவே மாட்டார். இங்கே பாருங்கள், தண்ணி சும்மா எத்தனை 5 ஹார்ஸ் பவரில் வருது தண்ணி. அப்படியே இந்த தண்ணி அப்படியே ஷவர், இயற்கை அருவி. இப்போ அவர் மேலே கொட்டை போகுது. தெய்வா பார்த்திங்கன்னா இப்போ கொட்டை போகிறாரு. அவர் ஆனந்தமாக குளிக்கிறார். பாருங்கள், மர நிலையில் உட்காந்துருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு கூட குளிச்சிட்றாரு. இப்போ தான் கொஞ்சம் அரிப்பெல்லாம் நின்றுருக்குது. என்ன போட்டு இப்போ அரிச்சிக்கிட்டே கிடப்பாருங்க. சாப்பாடு சாப்பாடு குமாரு குமார், சாப்பாடு குமாரு சாப்பாடு. அங்கே பாருங்கள், டா இப்படி ஒரு குளியல். ஐயோ, ஆனந்த குளியல், பேரானந்தம். பாருங்கள், ஷாம்புலாம் போடுவார் பாருங்கள். இப்போ ஆஹா ஜெய ஜெய விஜய் பவ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. முதியோர்களுக்கு இதை விட ஒரு பெரிய சேவை எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? எந்த முதியோர் இல்லத்தில், எந்த முதியோர் காப்பகத்தில் இங்கே எங்கிட்ட இருக்குது? எந்த காப்பகத்தில் இந்த மாதிரி இவ்வளவு ஒரு கரிசனமாக அன்பாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுங்கள்? எந்த காப்பகத்தில் செய்வாங்க? வேண்டாம், யாரும் என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, நமக்கு வேண்டியதில்லை. இனியோ பாருங்கள், ஆனந்த குளியல். இந்த பெரியவர் கிட்டத்தட்ட 82 வயசான இந்த பெரியவருக்கு எங்களுடைய தெய்வா சிட்டி அறக்கட்டளையுடைய நிறுவனர் தெய்வராஜ் அவர்கள் பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தமாக குளிப்பாட்டி, அவர் முதல்ல இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சுரி சிறங்கு. இப்போ வந்து 15 நாள் ஆச்சுங்க. 10 நாள் ஆச்சு. அதாவது அவர் பாருங்கள், இப்படி ஒரு பெத்த தகப்பனுக்கு பெத்த பையன் எங்கேயாவது செஞ்சுருப்பானா? ஆனால் தெய்வா செய்வார். ஏன்னா அதுதான் தெய்வா சிட்டி அறக்கட்டளை. ஆனால் பாருங்கள், இதையெல்லாம் எத்தனையோ ரோட்டரி சங்கங்கள் இருக்குது, லயன் சங்கங்கள் இருக்குது. ஆனால் யாருமே எட்டி கூட பார்க்குறது இல்லைங்கிறதா வேதனையான சமாச்சாரம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் எப்படியோ பகவான் ஏதோ ஒரு வழியில் ஒரு நிதி ஆதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி முதியோர்கள் எல்லாம் பாருங்கள், இந்த முதியோர் இல்லத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓட்டையோடசியமான பாருங்கள் முதியோர்லாம். இப்படி தாங்க முதியோர்லாம். மேலே ஷீட்டு, கீழே சுற்றியும் செவரு. இதுதான் முதியோர்கள். நாங்கள் 6 பேரை தங்க வச்சு நல்ல அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல காற்றோட்டத்தோடு இங்கே பாருங்கள். இப்படியான இடத்த நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்க முடியுமா? இதான் போத்தம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சேவூர் கருவக்கூடிய போத்தம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நியூ தெய்வா சிட்டி அறக்கட்டளை மட்டும்தான் இது போன்ற இயற்கையான சூழலில் மனிதர்களுடைய வாடையே இல்லாத ஒரு இடத்துல இப்படி ஆனந்தமாக முதியோர்கள் சாப்பிட்றது என்ன, குளிக்கிறது என்ன, மகிழ்ச்சியாக நடக்கிறது என்ன. எந்த முதியோர் இல்லத்தில் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் நிறைய முதியோர் இல்லத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கேயுமே இவ்வளவு சௌகரியத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் ஒரு ரூமை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு குளியல் ரூம் இருக்கும். போய் குளிச்சிக்க வேண்டியது. அந்த ரூம் முன்னாடி வாஷாரத்தில் உட்காந்துக்க வேண்டியது. யாராவது வருவாங்களான்னு வாய் போட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இப்படித்தான் முதியோர்கள் வச்சுட்ருக்காங்க. பட் நம்ம இயற்கையான சூழலில் நியூ தெய்வா சிட்டி அறக்கட்டளையானது பாருங்கள், வெறும் கல் தான் இருக்குது. இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதியோரத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ஏராளமான கற்கள் தேவைப்படுது, சிமெண்ட் தேவைப்படுது, இரும்பு கம்பி தேவைப்படுது. யாரெல்லாம் என்னென்ன தர முடியுமோ தந்தீங்கன்னா இதை முழுசாக கட்டி நாங்கள் இந்த நியூ தெய்வா முழுசாக ரெடி உருவாக்கினோம்னா 50 முதியோர்களை சர்வசாதாரணமாக இங்கே தங்க வைக்கலாம். இந்த இயற்கையான சூழலில் பகவான் அதுக்கு தான் இன்னும் வழிவிட மாட்டேங்கிறார். ரோட்டரி சங்கங்களே, லயன் சங்கங்களே, பொதுநல அமைப்புகளே, இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது எங்களுடைய அவினாஷி கருவில் சேவூர் கருவுக்குள்ளே போத்தம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நியூ தெய்வா சிட்டி அறக்கட்டளைக்கு முதியோர்கள் இருந்தாலும் தாராளமாக நாங்கள் பார்த்துக்க தயாராக இருக்கோம். மாதம் ஒரு உங்களான ஒரு உதவியை செஞ்சுங்க. ஏன்னா நம்மளே நமக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப நிதி ஆதாரத்தை வைத்து இப்போ நாங்கள் ஒரு 5 முதியோர்களை பாதுகாத்துட்ருக்கோம். நாங்கள் பாதுகாக்க தயாராக தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு நிதி ஆதாரம் பத்தாது. அதனால் நிதி உதவி செஞ்சிங்கன்னா நாங்கள் இது பாருங்கள், இந்த போல தான் அன்பாக, ஆதரவாக, அற்புதமாக தொட்டு எந்த விதமான கொச்சம் இல்லாமல் எத்தனை மகன்கள் தங்களை பெற்றோர்களை இப்படி பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் தயவு செய்து மகன்மார்களே, உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைக்கு உங்களுக்கும் வயசாகும். இதே சூழல் உங்களுக்கும் வரும். அப்போது இப்போ ஒரு தெய்வம் இருக்கார். அன்னைக்கெல்லாம் யார் இருப்பாங்களோ தெரியாது. இருப்பாங்களா இல்லையா தெரியாது. நீ சாலையில் கிடக்க போகிறீங்களா இல்லை எங்கே கிடக்க போகிறீங்க தெரியாது. அதனால் தயவுசெய்து இப்போவே உங்கள் தந்தைமார்களை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள கொண்டு போய் இப்படி எல்லாம் முதியோரத்தில் சேர்த்துனீங்கன்னா அதை விட பெரிய பாவம் உலகத்தை. உங்களை பெற்றவர் அவர் உங்களுக்கு என்ன பண்ணி விஷமே உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இல்லைன்னா அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லுங்கள். நன்றி.